புதினா கார சட்னி அரைச்சி சாப்பிட்டு பாருங்கள். அப்படி ஒரு டேஸ்ட்டுங்க. இட்லி எடுத்து அப்படி போட்டு சட்னியில் பிரட்டி சாப்பிடுங்க. இன்னும் 4 இட்லி கூட சாப்பிடுவீங்க. நீங்கள் என் சேனலில் முதல் முறையாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கீழே பெல் பட்டன் அழுத்திங்க. நான் போடுற வீடியோ அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு வரும். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சட்டி காஞ்சிடுச்சு, எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. கடலைப்பருப்பு பண்ணி போட்டுக்கலாம். உளுத்தம்பருப்பு பண்ணி போட்டுக்கலாம். கடலைப்பருப்பு நல்லா கலர் வந்துடுச்சுங்க. ஒரு கைப்பிடி ஃபுல்லாக சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். பெரிய பூண்டு ஒன்று உச்சி எடுத்து போட்டுக்கலாம். பச்சை மிளகா ஒரு 5 இது போட்டு போட்டுங்க, இல்லைன்னா வெடிக்கும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. ஒரு பெரிய சைஸில் 1.5 தக்காளி எடுத்துக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கட்டும். கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி போட்டுக்கலாம். புதினா கார சட்னிக்கு ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா எடுத்துங்க. பெருங்காயம் போட்டுக்கலாம். ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸு புளி போட்டுக்கலாம். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஒரு கைப்பிடி நிறைய தேங்காய், திருவண்ண தேங்காய் போட்டுக்கலாம். இது கேஸ் ஆஃப் பண்ணிட்டு ஒரு பண்ணி போடுங்க. இது கொஞ்சம் நேரம் ஆகட்டும். நம்ம மிக்ஸி ஜார் மாற்றி அரைச்சிடலாம். எல்லாம் நல்லா ஆறிடுச்சு. இந்த ஜாரில் நம்ம இது தனியாக அரைச்சிக்கலாம். இந்த புதினா கார சட்னி, கொத்தமல்லி அதெல்லாம் போட்டு அவ்வளோ நல்லா இருக்குங்க. இது மூடி நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். அரைச்சாச்சு. ரொம்ப நைஸாகவும் இல்லாத லைட்டாக குறப்பாக இப்படி அரைச்சிங்க. தொட்டு சாப்பிட்றதுக்கு இட்லிக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும். இதை இப்போ ஒரு தாளிப்பு ஒன்று போட்டுடலாம். தாளிப்பு ஒன்று போட்டுக்கலாம். கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். காஞ்சி மிளகா போட்டுக்கலாம். கறிவேப்பிலை போட்டுக்கலாம். காரசாரமான புதினா சட்னி ரெடி ஆயிடுச்சுங்க. சுட சுட இட்லியும் இந்த புதினா கார சட்னியும் சாப்பிட்டு பாருங்கள். அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாங்க.